நண்பர்களுக்கு வணக்கம். செல்லும். இது நம்ம தோட்டத்துக்குள்ளைங்க. தென்னைக்குள்ளே வந்து ஒரு அடர் நடவு விவசாயம் எப்படி உருவாக்கணுங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. இந்த வந்துங்க மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களிடமிருந்து விருது பெற்ற செடி. இது வந்து நமக்கு ஆந்திராவிலேருந்து கிடைச்சதுங்க. இந்த வருஷம்தான் பூக்களை எடுத்துருக்குங்க. அதிகமான பூக்கள் எடுத்துருக்கு. இந்த பூக்கள் பூரா பிஞ்சா மாதிரி காயா மாதிரி கனியாக மாறணும். அதை எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த விருது வாங்கின செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 செடி நமக்கு கிடச்சிது. அதில் ஒரு 2 செடி நம்ம நண்பர் வாங்கிட்டார். நம்ம 2 செடியை வந்து நடவு பண்ணியிருக்கேன். பூக்கள் பாருங்கள், பிஞ்சுகளை எப்படி ஒட்டியிருக்கணும். இது அவ்வளோ ஒட்டுச்சுன்னா 100% நல்ல ஒரு ஈல்டே சொல்லலாம். இது முழுசாக ஒட்டோம்னா கண்டிப்பாக மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஒட்டும். நம்ம வந்து எஸ்பிகே முறையில் நேச்சுரலாக பண்ணிக்கிட்டு இருக்கனால அது தேவையில்லை. ஜீவாமிர்தம் மட்டும் ஸ்ப்ரே பண்ண போதுமானது. மாவை பொறுத்தளவுக்கு 100% வந்து பிஞ்சாக மாறாதுங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா ஒரு 60 to 70% வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 14 பிஞ்சு வந்து தக்க வச்சுருக்கோம். இந்த 14 பழமும் எப்படி சாப்பிட்டு பார்த்துறணுங்க. கண்டிப்பாக வந்து சுவை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக வந்து ஒரு தரமான செடியாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா எல்லா மரங்களும் கொடுத்துட மாட்டாங்க. காய் சைஸு பாருங்கள். இன்னொரு அநேகமான ஒரு வாரம் 10 நாள் அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சைஸ் பெருசாகிடுச்சு, முதிர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது. அந்த மரத்துலேயே கூட பழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அறுவடையை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் ஆசையாக இருப்பாங்க. பூக்கள் பிஞ்சுகளை வந்து பெரிய அளவில் முதிர்ச்சி அடையும் போது நம்ம அறுவடை பண்ணலான்னு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுங்க. என்னென்னா பன்றிகள் உள்ளே வந்துருச்சுங்க. பன்றிகள் உள்ளே வந்து அறுவடை பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மரங்கள் பாருங்கள், இந்த கிளையெல்லாம் வந்து ஒடிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லா காயிலையும் கட் பண்ணி சாப்பிட்ருச்சுங்க பாருங்கள். இந்த கிளையெல்லாம் ஒடிகிற அளவுக்கு மேலே ஏறி இருக்குது. ஒரு பெரிய பன்றி தான் கண்டிப்பாக அதில் இறங்கியிருக்கு. அந்த கிளையெல்லாம் ஒடிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு காய் இல்லாமல் எல்லாமே அறுவடை பண்ணிடுச்சு ஒரே இரவில். அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சோன்னே கரெக்டாக அந்த மனம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த முதிர்ச்சி வரும்போது அந்த அறுவடை பண்ணிடுச்சு. ஒரு காய் 2 காய் சாப்பிட்ருந்தோம்னா கண்டிப்பாக சரி பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போட்டோம், நம்மளும் பெருந்தன்மையாக இருக்கலாம். எல்லாமே அறுவடை பண்ணிடுச்சுன்னா ஒரு விவசாயி எவ்வளோ பெரிய அளவில் பாதிப்பான். பன்றிகளால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. மக்காச்சோள பயிர்கள், இந்த மாதிரி நிறைய காய்கறி விவசாயங்கள் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க எல்லாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னு சொல்ல வந்தால், இன்னொரு மரம் நடவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க பிஞ்சுகளை பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு வலையை வச்சோ அல்லது ஒரு பழைய சேலை துணிகளை வந்து சுற்றி கட்டி நம்ம வந்து உள்ளே பண்ணி போகாத அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் அறுவடை பண்ணிடலாம். நம்ம பொருளை நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம தான் அதுக்கு அரணை அமைச்சுக்கணும். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளும் நல்லாயிருக்கும். நன்றி.